இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. மாமியார் வீட்டில் மர்மரன் சமையல். செமையாருக்கு டைட்டில் வச்சிடலாமே. சமையல்காரர் பேர் என்ன? ஜப்பார் பாய். தேங்க்யூ. உன் சமையல் ஸ்ரீலங்காவில் சமையல் நடக்குது. சார் இது என்ன சாமான்? இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஹலோ. ஈத் முபாரக். ஈத் முபாரக். ரெண்டு பேருக்கு உங்களுக்கு ஈத் முபாரக். தாத்தி ரெடி. குடியாம். ஈத் முபாரக். நான் எழுப்பி குளிக்கவே இல்லை. தாத்தி ரெடியா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் டைம்? நீங்க எங்களுக்கு ரெடி ஆகினது. தப்பட பாத்தீங்க சொன்னா. பிளாக் அண்ட் ஒயிட்ல செம்மையா இருக்கீங்க. ஈத் முபாரக் ரெண்டு பேருக்கும். நாங்கள் ரெண்டு பேரும் சொல்லுங்கம்மா. ஈத் முபாரக் சொல்லுங்கம்மா. ஈத் முபாரக். ஈத் முபாரக். தலைப்பெருநாள் என்ன? எஸ், இவான் ஃபிராக்கும் தலைப்பெருநாள். நாங்களும் பேரண்ட்டாக தலைப்பெருநாள். இப்போ நாங்கள் கம்பளையில் இருக்கோம். 20 மினிட்ஸில் தொழுகை ஸ்டார்ட் ஆகிடும். நான் போகிறேன். என்னம்மா? கூட்டிட்டு போங்க மகளையும் சேர்த்து. ஓ, இவான் ஃபிராவும் வர போகிறாங்க. ஓ, கூட்டிகிட்டு போவாங்க. இதே குளிப்பாட்டையில கூட்டிகிட்டு போகிறாங்க. பைக்கி சொல்கிறான். நம்பாதீங்க. ஏம்மா? அழகா இருக்கீங்க. இந்த மாதிரி நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் தீம் சொல்லியிருந்தேனே. அதான் பிளாக் அண்ட் ஒயிட் சொல்லியாச்சு. அதான் கீழே இருந்து எடுக்கிற நீ பாருங்க நீ பண்ணுற வேலையை. சரி, ஓகே. ரெண்டு பேரும் தூங்கலப்பா. ரைட் எல்லாம் ரெண்டு முழிச்சிட்டு வேலை செஞ்ச மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும். இமான் ஃபிராட உண்மையும் தொதல்கின்றி வீடியோ என்னம்மா? ஓகே, அப்போ தாத்தி தொலைகிட்டு வந்து ரெண்டு போவோம். பசி சோம் பசி. ஓ, டீ ஊற்றிட்டு வரேன். டீ ஊற்றிட்டு வரேன். ஓகே. ஓ, பெருநாளைக்கு கொத்துபாக்கு போயிட்டு வந்து இங்க ஒரு ஆள் என்ன செய்துண்டா, தூக்கம். கொத்துபாக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு தூக்கம். என்ன நல்லா போகுது அனித்துரு. என்ன வீட்டு எட்டுப்போ, அப்புட்டி எட்டுப்போ, இப்புட்டி எட்டுப்போ. நல்லா எல்லா செய்தானும் போயிட்டு வயிற்றுக்குள்ள குட்டை கொட்டாவில்லை. நல்ல பேர் நல்லா தான் விளங்குது. என்ன என்னண்டா இப்படியே தூங்கிட்டே இருக்கிறதுண்ணா? விளங்கிச்சு தானே. வீடியோ வாரல்ல, ஏன் லேட்டுன்னு சொல்லி இதுதான் நடக்குது. நான் கூட கொஞ்சம் இதாக இருக்கேன் போல், ஆக்டிவாக இருக்கேன் பிள்ளையோட. பிள்ளையோட தாத்தி தான் ரொம்ப மோசமாக போயிட்டார் வர வர. சரி சரி, நாளைக்கு என்னது என்ன மஸ்து பெருநாள் இது. லைட்டை போடணும், அப்போ தான் எழும்புவீங்க. ஃபிரா மாதிரி பண்ணாங்க. ஃபிரா கத்துது. வாங்க வாங்க, எலும்புங்க எலும்புங்க. நான் போட்டேன் தான். உங்களோட சட்டையை மட்டும் காட்டுவீங்க. என்ன ஆக்கள் ஷிக். பிடிங்க, நான் போகிறேன். உங்களோட மகள் கத்துறா. ஓகே, குட் மார்னிங் எவ்ரி ஒன். எலும்பியாச்சு தாத்தி இப்போ தான். ஃபிரா எலும்பி இதான் வந்து ஃபிராட ஃபிரா வந்து ஃபிராவை தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஃபிராட உம்மி மற்ற வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு, சமையல் வேலையெல்லாம். இது வந்து ஃபிராட அச்சா சட்டை. ஸோ நாங்கள் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் தான் எங்களோட தீம். ஸோ ஃபிராக்கும் வந்து நாங்கள் அப்படியே எடுத்துட்டோம். ஃபிரா இப்போ பசி அடக்கிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு படுக்க போடணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் இருக்குது. எஸ், அங்கே சந்திப்போம். மற்றது வந்து இன்றைக்கி வந்த ஒரு விஷயம் என்னென்னா, அன்றைக்கி நாங்கள் தான் சமையல். எங்களோட ஃபிரா குட்டியும் விளக்கிட்டாச்சு. அச்சா சட்டை போட்டுடா ஒரு ஆள்.
ஃபிரா குடியில் உண்மையாக வந்திருக்காங்க வட்டிலாப்பா கோப்பையோட. வட்டிலாப்பமாக இருக்க போனேன். பாவம் ஹூடிட் மை வாப்பா என் மாமா நேற்று திடீர்னு தானே சொல்லிட்டாங்க. அப்போ நைட்டாக செஞ்சாங்க பெருநாள் சர்ப்ரைஸ் பெருநாள். சரி சரி சாப்பிட்டு பார்ப்போமே. ஓகே நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், இல்லாட்டி நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். கொஞ்சம் கொண்டு கொஞ்சம் அழகா சிரிச்சிட்டு தான் சாப்பிட்றேன். தூக்க மசக்கத்தில் நல்லா இல்லையோ. ஓகே என்ன எண்ணெயில் வேண்டிட்டு இருக்கீங்க? ஒரு ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருப்பாங்க. என்ன சரி ஆமாம் இது சுடுது. அப்படி ஒன்றா அநியாயம் பண்ணல உங்களுக்கு. நான் நல்லா இருக்கு இல்லையே மூஞ்சில விலங்கல்லே. எனக்கு இது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த வட்டலப்பம். ஏ வட்டலப்பில் லஞ்ச் சாப்பிட்டு போட்டுதானே வட்டலப்பம் சாப்பிடுவாங்க. நீங்கள் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் வட்டலப்பம் தரீங்க. நம்ம கொஞ்சம் மாறி தான் செய்கிறேன். எல்லாமே மாறி தானா? அப்படி இல்லை, வேணா லஞ்சுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் தானே, அதனால தான் மார்னிங்கு. நீ சாப்பிடல? சாப்பிடுவேன். பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டா? உங்களுக்கு நீ காட்டணும். நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டா? யார் செலக்ட் பண்ண தீமி? நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் நாங்கள் 3 பேர் ரெடி. நீ ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுக்கலையா? ஃபோட்டோ எடுக்கல இன்னுமே. இமான் ஃபிரா எலிமினாங்கடா கேஸ் பாரம். இமான் ஃபிரா தூங்குதே இல்லை இல்லைக்கிண்டு பார்த்து ஏனோ தெரியல. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே, நாங்கள் இன்னும் பழகலை தானே, அதனால தான் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுது. திரும்ப ஓகே ஆகுது. கொஞ்சம் வித்தியாசமான உணர்வுகள் வந்துட்டு போகுது. எலிம்பியால் அதான் கத்துது. என்ன பூனைக்குட்டியா? இங்கே கத்துறது யாரு? ஓகே, ஃபிரா கத்தி முடிச்சு அவைய கொஞ்சம் சமாதானப்படுத்தி கொஞ்சம் தூங்க வச்சாச்சு. இப்போ நாங்கள் லாஸ்ட் இயர் மாதிரி ஃபோட்டோ எடுக்க போகிறோம். தாத்தி பிள்ளைய கொண்டு போயிட்டாரு. ஸோ வாங்க ஃபோட்டோ எடுக்க. லாஸ்ட் இயர் மாதிரி அழகாக ரயில்வே ட்ராக்கில் வச்சு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஹாய், வெளியே இறங்கியாச்சா? இந்த வெயிலா? என்ன வெயில்? பெருநாள் வெயில். ஹலோ, என்ன சமைப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் ஏறி உட்காந்துட்டு இருக்கீங்க. காலையில் முடிஞ்சு ஊரில் இருந்தா நீ பாப்பா சமைப்பார் எல்லாத்தையும் எல்லாம் நம்ம ஊர் சுற்றிட்டு வாரு. இங்கே வந்து நம்ம ஒரு சவதான வச்சிருக்கீங்க. நாங்கள் சமையல் யங்ஸ்டர்ஸ் சமையல், மாமியார் வீட்டில் மருமகன் சமையல். செமையாக இருக்க டைட்டில் வச்சிடலாமே, மாமியார் வீட்டில் மருமகன் சமையல். நீங்கள் டைட்டில் இப்போ வர வர அப்கிரேட் ஆகிட்டு போகிறீங்கண்ணா. அண்டைய போட்டிருந்தீங்க என்ன உம்மி காய்ச்சல். அப்போவே கேட்கணும்னு நினச்சேன். சரி, இப்போ சமையலுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கோம். நாங்கள் இந்த புது கேஸ் கருவ முதல்ல அந்த அரிசி 2 கிலோ அரிசி சமைக்கணும். 8 கிலோ எடுத்துருக்கோம். அப்படியே கருவிடும். ஏன் அப்படி கருவிடும்? 2 கிலோ தான் அரிசி. அப்படியே எல்லாத்துக்கும் சேர்த்து கேஸை புதுசாக எடுத்துக்கிட்டு அரவசிலைக்கிற கேஸை பாவிச்சு கடைசியில் அவதிப்படாமண்ணா. என்ன கலைக்குதானே? இன்னொரு மாடி கொண்டு போகணுமே. 3வது மாடி போய் சமைக்க. நீங்கள் தான் எல்லாரும் சமைப்போம். நம்ம சமைப்போம். கதையா காய்ச்சிங்க. நம்ம சமைப்போம். 10:48. இனித்தான் இப்போதான் கேஸே மேலே போகுது. வெங்காயமும்
வெள்ளை போட்டு மட்டும் தான் உரிபட்டுருக்கு. 3ஆவது மாடிக்கு கேஸ் அடுப்பு பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அது ஒரு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி இதாக்கி எல்லாம் செஞ்சு இன்னைக்கு கிளியும் தேவையா? என்கிட்ட ஒரு முடிவு கேட்டீங்களா? நீங்களாவே முடிவெடுத்து நான் செய்ய. இதுக்குள்ள சமைச்சிங்கடா சரி, புகையெல்லாம் வெளியே போயிடும். சமைச்சிங்கன்னா சரியா, சமைக்கணும்டா சரி, சமைச்சிங்கடா சரி. நான் வருவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாத்தீங்க நான் புள்ளைய விட்டு எப்படி வர குடும்பத்தோட ஐக்கியமாக சும்மா சொன்னேன் சமைச்சு தரோன்னு சொல்லி. இது வந்து எந்த விதமான கேஸ் தொடர்பும் இல்லை. மச்சான எடுத்த முடிவு இது. அவ்வளோ தூரம் கேஸ் தூக்கிட்டு வந்து நான் வரேன், நான் இப்படி புள்ளைய விட்டு வரேன். நல்ல சாக்கணும் பிடிக்கல அது புள்ள சமைக்கல அது புள்ள. இப்போ நோம்பு பிடிக்கல அத்தனை உண்மைக்கும் எனக்கு. இப்போ சமைக்கவும் இல்லை, புள்ள கத்தினா எப்படி நான் ஓடுறக்கு இல்லை. கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய வேணான்ருக்கார் டாக்டர் எனக்கு 2 மாதத்துக்கு. சரி, எல்லா ஐட்டத்தையும் அரைச்சி எடுத்துருக்கு. இதெல்லாம் வெள்ளைப்பூடு, இஞ்சி. இனி சமையல் வீடியோவில் இனி அதில் இனி எந்தெந்த அளவு என்னென்ன ஐட்டம் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அரைச்சி எடுத்துருக்கு. இதெல்லாம் இனி மசாலா, இதெல்லாம் என்னென்ன ஐட்டம் இனி அளவெல்லாம் இனி ஒன்றும் சொல்லலை. இனி நாங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு ப்ரொமோஷன் பண்ணாதால என்ன தேங்காய் எண்ணெய்னு சொல்லலை. நாங்கள் பீஃப் தான் செய்ய போகிறோம், இருந்தாலும் மட்டன் மசாலா தான் எடுத்துருக்கோம். பீஃபுக்கு தனி இருக்கலை கடையில். சரி, இனி அட்ஜஸ்ட் பண்ணி இனி இதை யூஸ் பண்ணி சமையல் ஆரம்பிக்கிறது தான். கைஸ் வெரி சாரி, இந்த இதுதான் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு. இந்த அரைக்கிற செக்ஷனுக்கு நாங்கள் போகாததால் சின்ன ஒரு மிஸ்டேக் உண்டாகிட்டு நான் அப்போ தான் காட்டு பச்சை கலர் பிளேட்டு வந்து வெங்காயம் பச்சை குச்சிக்கா. ஓகே, இதான் இஞ்சி வெள்ளைப்பூடு. ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கணுமா? வதக்குங்க. என்ன ஜானரில் வரப்போகுதோ. அடுத்து என்ன சமையல்காரரோட பேர் என்ன? ஜப்பார் பாய். தேங்க்யூ. உங்கள் சமையல் ஸ்ரீலங்காவில் சமையல் நடக்குது. தயிர் 150. தயிர் எத்தனை கிராம் ஆச்சா? 450. அரைவாசி போட்டா சரி. என்ன இது கூட வந்தால் என்ன சரி, நீ ஆம்பளை சமைச்சா அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடட்டும். மஜா அடுப்பு 10 தான் மஜா. மிளகாய் தூளா? நாங்கள் ஆல்ரெடி போட்டோமே. மிளகாய் தூள் ஆரம்பத்தில் போட்டோம் மஜா. மிளகாய் ஒரு தூளும் போடலையா? இனித்தான் போடணும் போல தூள். ஆரம்பத்தான் இதா சாப்பிட்ற மாதிரி வரந்தானே. நீங்கள் ஒரி பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தா ரூம் பக்கத்தில் தானே பாத்ரூம் இருக்கு. சமைங்க. சால்ட்டு 1.5 டேபிள் மஜான். அதுக்காண்டி 3 போட தேவையில்லை, நாங்கள் குறையே போடுவோம். அது காணாமல் வந்தால் வீடியோ பார்த்தா சரிங்க. பாடமாக்கலையா? அப்போ போதும் கூட வந்தா கேஸ் காணாமல் வந்தால் போட்டுக்கொள்ளுவோம். ஜப்பார் பாய் சொரியா, உங்களோட சிஷியன்ஸ் பிடிக்கும். போதுமா 1 டேபிள் ஸ்பூன்? இல்லையே, நம்ம எடிஷனலாக நம்ம வந்து மட்டன் மசாலாவெல்லாம் எடுத்துருக்கோமே மஜா. இது ஜப்பார் பாய் சொல்லலையே, அதெல்லாம் நம்ம சொல்லாத ஐட்டம்லாம் எடுத்து வச்சிருக்கோமே. மஞ்சள் தூள் வதக்குங்க. நீங்க வதக்குங்க. கடைசியாக மட்டனுக்கு வந்துட்டோம். சரி பீஃப். அது ஜப்பார் பாய் தான் மட்டன்ன்றார், நாங்கள் பீஃபா. ஜப்பார் பாய் வந்து 1 கிலோவுக்கு ரெசிபி சொல்லியிருக்கார், நாங்கள் இனி 1.5 கிலோவுக்கு செய்கிறோம். அதால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கண்ணை மூக்க பார்த்து கொஞ்சம் கூட போட்டோம். என்ன மச்சா? நம்மளோட மச்சான் தான் அன்றைக்கி மெயின் குக். நம்ம சப் குக் தான். ஏன்னா முன்ன பின்னா நான் தப்பிக்கிறேன் மச்சா. அந்த என்ன தான் ஆப்ரேஷன் பண்ணாலும் அனஸ்தீசியா அடிக்கிறாள் தான் கிங்.
அதே மாதிரி தான் என்னதான் சமைச்சாலும் இந்த அடுப்பை கூட்டி குறைக்கிறது தான் கேம் இருக்கான். இறைச்ச போட்டாச்சு. ஜப்பார் பாய் சொல்லிக்கிற அரமத்தி எல்லாம் போட்டு மூடி வைக்கிறாமன்னு சொல்லி நான் மூடி வச்சுருவோம். ஆனால் தேசிக்கா போடல, ஃபர்ஸ்ட் அவர் லேட் ஆகிட்டு ஒன்றும் செய்யலாம், மூடி வச்சுருவோம். உங்களுக்கு பார்க்க போகிறீங்களா? அவளுக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எப்போ வந்து பிஸ்மி சொல்கிறேன்? எவ்வளோ நேரம் வச்சு நான் அடுப்பு வைக்க பிஸ்மி சொன்னேன். வருது, எல்லாம் மூடி வச்சாச்சு. ஹலோ தேசி, வாங்க வாங்க வாங்க, டக்குன்னு சார். இது என்ன சாமான்? இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. போடுவோம். என்ன செய்யுது? யார்ட்டும் சொல்லக்கூடாது. இது பார்த்துட்டு இருக்கல, சொல்ல முடிக்கிறேன். ஒரு 3 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்களா வீடியோ பார்த்து பார்த்து? இப்படி எத்தனை நோட்ஸ் எல்லாம் எடுத்து வாங்குற டைம்லாம் அந்த வீடியோ பார்த்து தான் இருக்கிற. அது ஆல்ரெடி வீடியோ ப்ளே ப்ளே பண்ணிவிட்டோம். அதில் ஜப்பார் பாய் வந்து இஞ்சி வெள்ளை போட்டு போட்ட சீன் வந்து முன்னுக்கு கட் ஆகிட்டு பார்த்தா போடுது. 3 நாள் ப்ராக்டிஸில் பரவாயில்லப்பா, வேறு லெவலில் வரப்போகுதா வேறு மாதிரி வரப்போகுதான்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். நான் வேறு என்னை பத்திய சாப்பாடு தேவையில்லைன்ட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கேன். என்ன சரி சரி, பொறுமை பொறுமை பொறுமை. உங்களுக்கு சாப்பாடாக வரும். ஓகே, எல்லாத்தையும் போட்டாச்சு. உள்ளுக்க அரிசியையும் போட்டாச்சு. இப்போ வந்து அவுட்புட் வரதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஒரு பெரிய மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக் விட்டோம். என்னென்னா இஞ்சி வெள்ளைப்பூடை வந்து கடைசியாக போட்டோம். ஆனால் அதை இதுக்குள்ளே போட்டு வதக்கலை, வெளியே கொண்டு போய் வதக்கி எக்ஸ்டர்னல் யூனிவர்சிட்டியில் வந்து அவரை கொண்டு இன்டர்னலாக போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஜப்பார் பாய் மன்னிச்சுக்கோ, நம்ம சாப்பிட்ற முன்னுக்கு பின்னுக்கு இருந்தால் இஞ்சி வெள்ளைப்பூடு விஷமா இல்லையே. அவுட்புட் வந்த பிறகு பாரு, தலப்பா கட்டி பிரியாணி தோற்று போவோம். சரி ஓகே. அப்போ சரி, இத்துடன் எங்களோட சமையல் ரெசிபி வீடியோ முடிவடைகிறது. ஸோ நாங்கள் வந்து ஃபைனல் கிளிப் பண்ணுறீங்க. சாப்பாடு வந்த பிறகு அதை வந்து உங்களுக்கு காட்டுறோம். அதோட வந்து இந்த சாப்பாடில் ஓகே உங்களுக்கு பொறுமதிக்காது நினைக்கிறேன். அதில் வந்து வீடியோ இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்ற வீடியோ வந்து நாளைக்கு வீடியோவில் பாருங்கள். சரியா? ஓகே, அப்படி இப்படி சொதப்ப போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தா இல்லை, ஒரு வழியாக ஏதோ செஞ்சு முடிச்சிட்டாங்க. சட்டியெல்லாம் மாற்றி செஞ்சு முடிச்சுட்டு பார்க்க நல்லா தான் இருக்குது. ஓகே, இனிமேல் தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறோம்.